அடேங்கப்பா! இப்படி ஒரு டிப்ஸ் தெரியாமல் இத்தனை நாள் கஷ்டப்பட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் நம்ம சாம்பாரில் தெரியாமல் புளிப்பு அதிகமாக போட்டுட்டோம், காரம் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா இதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம தெரியாமல் ஒரு தக்காளி எச்சா போட்டிருந்தாலும் அல்லது கொஞ்சமாக புளி ஜாஸ்தியாக போயிருந்தாலும் இந்த சாம்பார் புளிப்பு சுவையாக இருக்கும். இதில் ஒரு டேஸ்ட்டே இருக்காது, வெறும் புளி குழம்பாட்டும் அவ்வளோ புளிப்பாக இருக்கும். இந்த சாம்பாரை நம்ம சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான டிப் தாங்க. உங்கள்கிட்ட கடலை மாவு இருந்துச்சு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரைச்சி சேர்த்துக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் கொஞ்சமாக துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வேக வச்ச பருப்பை நம்ம புளிப்பு அதிகமாக போயிடுச்சோன்னு சாம்பார் வச்சுருந்தோம்ல, அந்த பருப்பில் இந்த பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு சாம்பாரில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க புளிப்பு சுவையும் சரி காரமும் சரிங்க ஈக்குவல் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் சாம்பாரில் தெரியாமல் புளிப்போ உப்போ காரமோ அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக பருப்பை வேக வச்சுட்டு அதை நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பாரில் ஊற்றிட்டு நல்லா 1 டைம் கொதிக்க வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க புளிப்பு சுவை காரம் எல்லாமே ஈக்குவல் ஆயிரும். டிப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் நம்ம புது கொலுசெல்லாம் போடுறோம் அப்படின்னா இதில் ஷார்ப்பான பகுதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாச்சும் பட்டு சேலை அல்லது பார்டர் வச்ச ஒர்க் சாரி ஏதோ ஒன்று வியர் பண்ணும்போது இதில் இருக்க அந்த பார்டர் அந்த கொலுசில் பட்டு நூல் இழுத்து விடும், ஜருகு எல்லாம் இழுத்து விடும். அந்த மாதிரி இழுத்து விடாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம புது கொலுசு ஸ்டார்டிங்கில் நமக்கு போடும்போது காப்பு மாதிரி அப்படியே காலை பிடிச்சிக்கிட்டு கடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு 5 நிமிஷம் டெய்லி தண்ணியில் போட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா தொடச்சிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலில் சீக்கிரமாக தொலைந்து வந்துடும், காலில் அரிப்புமே ஏற்படாது. இப்போ இந்த கொலுசை நம்ம சாரி கட்டும்போது போடுறோம் அப்படின்னா இதில் இருக்க ஜருகை அதெல்லாம் மாட்டி இந்த கொலுசு இழுத்து விடுது அப்படின்னா கொலுசு நல்லா காஞ்சிருக்கும் போது இந்த மாதிரி ஒயிட் கலர் செலோ டேப் எடுத்து இந்த பார்டர் எந்த பகுதியில் உங்களுக்கு குத்துதோ அதில் வச்சு நல்லா செலோ டேப்பை ஒட்டி விட்டுருங்க. நம்ம செலோ டேப் ஒட்டி இருக்கிறதே தெரியாதுங்க இந்த புது கொலுசில் ஒட்டும் போது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சாரி போடும்போது கொலுசு குத்துது அல்லது கொலுசில் மாட்டி நூல்லாம் இழுத்து விடுதுன்னு சொல்லி கலட்டி வச்சுருவாங்க. இனிமேல் அந்த மாதிரி செய்யாதீங்க. செலோ டேப்பை போட்டு நல்லா ஒட்டி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம செலோ டேப் போட்டு ஒட்டி இருக்கிற மாதிரியே தெரியாது. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பார்டர் வச்ச சேலையாக இருக்கட்டும் எந்த ஒரு ஜருக சேலையாக இருக்கட்டும் அதில் மாட்டி இழுத்து விடாது. இந்த டிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. கொலுசு நல்லா காஞ்சிருக்கும் போது தாங்க ஒட்டணும். ஈரமாக இருக்கும்போது ஒட்டினீங்க அப்படின்னா இதோடைய டேப் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் கொலுசு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒட்ட வைங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சலங்கை வச்சு போடுறது சத்தம் வருது அப்படின்னா அதில் நல்லா டைட்டாக 2-3 சுற்று நூல் கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சலங்கை சவுண்டும் உங்களுக்கு கேட்காது. இந்த டிப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் நம்ம வீடெல்லாம் தொடச்சி விடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 டைம் டிட்டர்ஜென்ட்டோ அல்லது ஷாம்போ போட்டு நம்ம நல்லா மாப் போட்டு விட்டதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி வச்சு நம்ம மாப் போடும்போது அதில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் அடுத்தது ஒரு முக்கியமான பொருளுங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நீங்கள் மாப் போட்டு விட்டீங்க அப்படின்னா நல்ல கிருமி நாசினியாகவும் இருக்கும், எந்த ஒரு பூச்சியுமே வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லுப்புக்கு பேட் வைப்ரேஷன் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மைண்ட் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் யோசிக்காமல் நல்லா எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா வீடு துடைக்கும் போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து தொடச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் திங் மட்டும்தாங்க வரும், எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸுமே வராது. இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் ஸ்கட்டு இந்த மாதிரி இன்ஸ்கட்லாம் காயப்படும் போது இந்த மாதிரி ஹேங்கரில் போடுறோம். நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக ஹேங்கரில் போடும்போது அது நிற்கவே நிற்காது. அந்த மாதிரி டைமில் 2 கிளிப் எடுத்து இந்த ஹேங்கருக்கு மேலே நீங்கள் குத்தி விட்டீங்க அப்படின்னா கீழேயுமே விழுகாது, நல்லா சேஃப்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப். இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்க ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹேங்கரில் காயப்போட போகிறீங்க அப்படின்னா ஹேங்கரில் போட்டதுக்கப்புறம் 2 கிளிப்பு போட்டு விட்டீங்க அப்படின்னா எவ்வளோ காற்றடிச்சாலும் அந்த ஸ்கட்டாக இருக்கட்டும் அல்லது ஷர்ட் எதுவாக இருக்கட்டும் கீழே விழுகாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்கிறனால நமக்கு நிறைய ஸ்பேஸ் சேவிங் கிடைக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க. நம்ம இந்த மாதிரி காய்கறி, வெஜிடபிள்ஸ் எந்த ஒரு கவரில் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சாலும் அந்த கவரை ஓப்பன் பண்ணுறதுக்கு நல்லா முறுக்கி விட்டுட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம நாட்டை எடுத்தோம்னாலே அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். இது நம்ம ஓல்டு வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கோம். இப்போ பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்கிறேன். இப்போ இந்த கேரி பேக் ஃபுல்லாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தோலுங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பூண்டு தோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேஃப்டியாக நீங்கள் வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிட்டே வாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த குளிர்காலம் பனி காலத்தில் வந்து தலைக்கு குளிச்சா சேரவே சேராது. ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கும். என்னதான் வந்து காய வச்சாலுமே வந்து நைட் ஆச்சுன்னா தலைவலி, பொடனி வலி இந்த மாதிரியெல்லாம் வரும். கழுத்து வலியெல்லாம் வரும். அந்த வலியெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்போ பூண்டு நிறைய உரிக்கிறீங்க அப்படின்னா அந்த பூண்டு தோலை குப்பையில் போடாமல் இந்த மாதிரி எடுத்து வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தலகாணி உரை, நல்லா காட்டன் தலகாணி உரை, அதில் இந்த பூண்டு தோல் ஃபுல்லாத்தையுமே கொட்டி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு தலகாணி மாதிரி இதை செஞ்சு விட்டுட்டு நீங்கள் தலைக்கு வச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தலையில் இருக்க நீர் எல்லாத்தையுமே இந்த பூண்டு தோல் அழகாக அப்சர்வ் பண்ணிடும். இதனால நமக்கு தலைவலி, கழுத்து வலி இந்த மாதிரி பொடனி வலியெல்லாம் இருக்காது. குளிர்காலத்தில் தான் ரொம்ப அதிகமாக இந்த தலைவலி, பொடனி வலியெல்லாம் வரும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பூண்டு தோலில் செஞ்ச இந்த தலகாணியை யூஸ் பண்ணி பாருங்கள். கழுத்து வலியுமே வந்து நார்மல் ஆகும். இப்போது இந்த மாதிரி நான் எந்த அளவுக்கு வந்து நம்ம தலைக்கு உயரம் பத்துமோ அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு சைடில் இந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் இருக்கணும்னு ஒரு 3 சேஃப்டி பின்னை போட்டு நான் சேஃப்டி பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா பூண்டு தோல் வந்து கீழேயுமே கொட்டாது. இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நிறைய கிலோ கணக்கில் பூண்டு வாங்கி உரிக்கிறீங்க அப்படின்னா அந்த பூண்டு தோலை குப்பையில் போடாமல் இந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் தலைவலி எல்லாம் காணாமல் போயிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் தலைவலி மட்டும் எனக்கு தீரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த பூண்டு தோலை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ரெமெடியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இந்த மாதிரி வால்நட்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த வால்நட் வாங்கி சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஓட்டுக்குள்ளேயுமே வந்து வண்டுகள்லாம் போயிடும். நானுமே வாங்கி 1 மாதம் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். இதை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி நடுவில் அந்த ஒரு கோடு மாதிரி இருக்குது இல்லைங்க, அந்த இடத்துல லைட்டாக ஒரு கல்லோ அல்லது இந்த மாதிரி கொரடை வச்சு தட்டினீங்கனாலே அழகாக உடஞ்சி வந்துடும். இந்த மாதிரி உடச்சிட்டு உள்ளே இருக்க வால்நட்ஸ்லாம் தனியாக எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வண்டுகளும் வராது. நம்ம ரொம்ப நாளைக்கு இந்த வால்நட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் அந்த கோடு மாதிரி வரும். அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஒரு தட்டினீங்கன்னா போதுங்க, அழகாக நம்ம வால்நட் தனியாக பிரித்து எடுத்துடலாம். முழுசாகவும் கிடைக்கும். இன்னொரு வால்நட் நான் எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். அழகாக இந்த மாதிரி நடு பகுதியில் அந்த நடு கோடு வருதில்ல, அந்த இடத்துல நீங்கள் வச்சு தட்டினீங்கனாலே நமக்கு வால்நட்லாம் உள்ளே உடையாமல் அழகாக ஈஸியாக எடுக்க வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த மாதிரி நம்ம வால்நட் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை உடச்சி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஏர் டைட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு இந்த வால்நட் கெட்டு போகாமல் இதே மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வால்நட் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு வால்நட் நமக்கு கிடச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஏர் டைட்டான ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும். வண்டும் வராது. இது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு சிக்கு வடையுமே வராது. நிறைய பேருக்கு வந்து வால்நட் வெளியே வச்சா சிக்கு வடை வந்துடுதுன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக சிக்கு வடை வராது. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வால்நட்லாம் உரிச்ச இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சு தட்டினோம்ல, இந்த கேரி பேக்கை நான் திருப்பி காட்டுற மாதிரி நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா வால்நட்டுடைய குப்பை கொஞ்சம் கூட கீழே சிந்தாது. இந்த மெத்தட் எப்படி அப்படின்னா நம்ம பலூன்லாம் ஊதிட்டு உள்ளே எச்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தலைகீழ திருப்புவோம்ல, அதே மாதிரி தாங்க. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அழகாக பாருங்கள், கொஞ்சம் கூட குப்பை கீழேயே சிந்தலை. வால்நட்டுடைய குப்பை எல்லாமே நம்ம கேரி பேக்கில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் காய்கறி கூட வச்சு கட் பண்ணுறீங்க, தோலை உரிக்கிறீங்கன்னா இந்த மெத்தடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெள்ளி பொருட்கள் எதுவாக இருக்கட்டும் கருக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொலுசாக இருக்கட்டும் அல்லது அருணா கயிறு எந்த ஒரு வெள்ளி பொருட்களாக இருக்கட்டும் ஒரு வாரம் யூஸ் பண்ணிவிட்டு போதும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கருத்த மாதிரி போயிடுங்க. வெள்ளி பொருட்களுக்கு வந்து கருக்கக்கூடிய சக்தி இருக்கனால அது நீங்கள் எப்படி தான் வச்சாலும் கருத்து போயிடும். நம்ம யூஸ் பண்ணிட்டு வைக்கிற பொருட்கள் வந்து சீக்கிரமாகவே கருத்து போயிடும். அதுக்கு நீங்கள் இந்த
ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம டப்பாலையெல்லாம் வெள்ளி பொருட்களை போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளி பொருட்கள், செயின், தோடு, மோதிரம் எதுவாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு நல்லா ஏர் டைட்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா வெள்ளி பொருட்கள் நீங்கள் எத்தனை நாள் வச்சாலும் கருத்து போகாமல் இதே மாதிரி இருக்கும். புது கொலுசுலாம் நம்ம எங்கேயாச்சும் போனால் வந்தால் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் 1 இயர் கழித்து இந்த கொலுசை எடுத்தாலும் நம்ம எப்படி புதுசாக வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். இது நகைக்கடைக்காரர் சொன்ன ரகசியம் தான். கண்டிப்பாக நீங்கள் வெள்ளி பொருட்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதை வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப் இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு பவுடர் டப்பா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான பொடி எடுத்திருக்கேன். இது வேறு ஒன்றுமே இல்லைங்க, எறும்பு பொடி தான். இதை நம்ம கட் பண்ணி இந்த பவுடர் டப்பாவில் சேர்த்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா இந்த மழைக்காலம் குளிர்காலத்தில் கம்பளிப்பூச்சி நிறைய அதிகமாக வரும். இந்த கம்பளிப்பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுடர் டப்பா எடுத்து அதில் நீங்கள் இந்த எறும்பு பொடியை கொட்டி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு கம்பளிப்பூச்சி வருது, அட்டைப்பூச்சி வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த பவுடரை நீங்கள் தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் கம்பளிப்பூச்சி, அட்டைப்பூச்சி வரதை நம்ம தடுக்க முடியும். நம்ம ரோஸ் பூச்செடி, மல்லிப்பூச்செடி எல்லாம் வச்சுருக்கோம், அதுலேயும் கம்பளிப்பூச்சி ஏறுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எறும்பு பொடியை வேரில் தூவி விடாமல் மேலே அந்த இலைகள் மேலே மட்டும் நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாசனைக்கு எந்த ஒரு கம்பளிப்பூச்சியுமே வராது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு கம்பளிப்பூச்சி வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக இந்த எறும்பு பொடியை போட்டு விட்டு பாருங்கள், கம்பளிப்பூச்சியே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.